Hello Ramyaka, so first of all, congratulations for a wonderful married life. நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் கடந்து வந்திருக்கீங்க, பட் எப்போவுமே ஐ சீன் அ ஸ்மைல் இன் யர் ஃபேஸ். எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பீங்க. ரசனை உள்ள ஒரு பாட்டு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரசிச்சு. யார் என்ன பாட்டு கேட்பாங்கன்னு தெரியும். காரில் யார் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாட்டு வரும். காரில் இருக்கிறவங்களுக்கே அப்படின்னா அப்போ ரம்யாவே காத்தெல்லாம் காதலாகும், காலமே நின்று ஓடும். பக்கமா நீயும் நானும் அப்போதான் வாழ தோணும். உன்னை பார்த்தா கண்ணு ஊறுதே, கண்டமாகுதே, புத்தி மாறியே சத்தம் போடுதே. சொன்னான், அத்தை எனக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ஓகே சொல்ல தோணுச்சு. ஒரு பாதிய நிலத்துல விழும் நீதியா, எனக்குன்னு வந்து ஜோடியா, மயக்குது என்ன கோடியா. நிலவுல ஒரு பாதியா, பாதியா நிலத்துல விழும். ரம்யா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னோட கல்யாணத்தை பார்க்குறதுல. ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை பார்த்துட்ருக்கோம். உனக்கு கல்யாணங்கிறதே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. பட் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிறது எல்லாத்தோடைய ஆசையும். நிவேன் கிட்ட என்ன பேசினாலும் ஸ்மைல் மட்டும்தான் அவன்கிட்ட வந்து என்னால் எப்பயுமே பார்க்க முடியும். எது கேட்டாலும் சிரிச்சுட்டே தான் இருப்பார். இன்றைக்கி அதை விட ஜாஸ்தி பார்த்தேன் நிவேன் கிட்ட. அதனால் அந்த ஹாப்பினஸ் எப்பயுமே அவன்கிட்ட கூட வரணும்னு நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இனி நாளை முதல் நானும் நீயும் வேற வேற இல்லை என்னோடு. நானா தாத்தாவும் தவசத்தாவும் ஒரு ரோல் மாடல் கப்பிள்ஸாக தான் இது வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி நிவேனும் நீயும் எப்போவும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஹாய் ரம்யா, நீ எப்போதுமே நல்லா இருக்கணும். ஹாப்பி திருமண வாழ்த்துக்கள். Happy married life for you too, bro. I'd like to congratulate for you for a wonderful marriage life. Happy married life. உங்களுக்கான நேரம் ஒரு 2 நிமிஷம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், மகான், ரிஷி, எட்ட தெய்வம், குலதெய்வம் எல்லாத்தையும் மனதார கை கூப்பி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு. காட்டெல்லாம் ஓடி
அண்ணி மதுனி எல்லாம் ஒன்று தானே. என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் யூ ஹாவ் மீ as a brother and not as a cousin brother. இந்த இடத்துல நான் பிரேம்க்கு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் நிவேனுக்கு எப்படி ஒய்ஃப் வருவாளோ அப்படின்னு சொல்லி அவனோட கேரக்டருக்கு ஏற்ற ஒரு பொண்ணை பிரேம் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரியாவுக்கும் பிரேமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ வந்து 2 செகண்ட் கூட வராது.